வணக்கம். கரூர் பெருந்துயர சம்பவம். 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த 41 பேருக்கும் தமிழ்நாடு அரசு உடனடியா 10 லட்சம் நிவாரண நிதியை கொடுத்துட்டாங்க. தாவேகா சார்பா 20 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியே இத்தனை நாள் என்ன பண்ணிட்டாங்க, கடந்து வந்துட்டாங்க. 16வது நாளும் நினைவு நாள் கொண்டாடிட்டாங்க. இப்போ 20 லட்சம் கொடுத்துட்டாங்க. ஆனா 41 பேருக்கு போய் சேர்ந்திருக்கா அப்படின்னா இல்ல, 39 பேருக்கு தான் போய் சேர்ந்திருக்கு. இந்த கரூர் சம்பவத்துல 41 பேர்கிட்டயும் வீடியோ கால் மூலியமா பேசுவாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு 39 பேர்கிட்ட தான் பேசினாரு. இதுல மாற்று சமூகத்தினரை 2 பேரை இவர் பேசவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க முன்வைக்கப்பட்டதா இருந்தது. இப்போ 39 பேருக்கு தான் 20 லட்சம் போயிட்டு என்ன பண்ணிருக்கு, சேர்ந்திருக்கு. ஆனா மீதி 2 பேருக்கு ஏன் போய் சேரல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாவேகா சார்பா என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஏன் அவங்களுக்கு போய் சேரல அப்படின்னா, அங்க குடும்பத்துல குளறுபடி இருக்கு. யாருக்கு அனுப்புறது அப்படின்ற ஒரு குளறுபடி இருக்கு. அதனாலேயே அவங்களுக்கு நாங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இறந்து போன 41 பேர் குடும்பத்துக்கும் காசு அனுப்பணும் அப்படின்ற ஒரு மனநிலைமை இருந்தா நீங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும், கொடுத்திருக்கணும். ஆனா இங்க தேவையில்லாம தாவேகா அரசியல் செய்யறாங்களோ அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. இந்த 2 பேர் குடும்பத்துக்கு அனுப்பல, ஏன் எதுக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, 2 பேர் குடும்பத்துல இருக்கிறவங்க தாவேகாவினர் அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணாங்க. அதுல ஒரு அம்மா பகிரங்கமா என்ன பண்ணாங்க, குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாங்க. பன்னீர்செல்வம் அப்படின்ற பிரித்திக் அப்படின்ற ஒரு குழந்தை இறந்திருக்கு. அவருடைய தகப்பனார் பன்னீர்செல்வம், இவரு காசுக்காகத்தான் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி என்ன பண்ணாங்க, பகிரங்கமா குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த பிறகு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பேர் என்ன, அந்த குழந்தைக்கு வயசு என்ன, அந்த குழந்தை என்ன படிக்குது, எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவலும் எனக்கும் அவருக்கும் இல்லை. அவரும் எங்களை பார்க்கவே இல்லை. இறந்து போகும்போது செய்தியை கேட்டாரு, வந்தாரு, இறுதி சடங்கு வந்தாரு, மயானத்துல இருந்துட்டு அப்படியே போயிட்டாரு. என்கிட்ட ஒண்ணு கூட விசாரிக்கல அப்படின்ற குற்றச்சாட்டும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, முன் வச்சாங்க. கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறாரு, காசுக்காக இவ்வளவு கீழ்த்தனமா போற, தன்னுடைய மகனுடைய இறப்பை வைத்து இந்த அளவுக்கு காசை பாக்குறதுக்காக இப்படி பண்றாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ வழக்கு விசாரணை வந்தது. உடனே இவங்களா அப்ரூவல் ஆனாங்க. எங்களுக்கு தெரியாம கையெழுத்து வாங்கி இது பண்ணிட்டாங்க. அப்பவே என்ன பண்ணாரு பன்னீர்செல்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா சார்பா 20 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, என் பேருக்கு கொடுங்க செக்க, என் மனைவி பேருக்கு கொடுக்காதீங்க, என் பேருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை இடத்துல ஃபைட் பண்ணதா, தலைமையிடமும் கால் பண்ணி இந்த அம்மா கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஏமா உங்க வீட்டுக்காரர் இது மாதிரி சொல்றாரு, நாங்க யார் பேர் மேல செக் போடணும் சொல்லுங்க அப்படின்னு இந்த அம்மா கிட்டே கேட்டிருக்காங்க. இந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, என் பேர் மேலே போடுங்க அப்படின்னு இந்த அம்மா தரப்பு என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பன்னீர்செல்வம்ன்றது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர், நிர்வாகி. அந்த ஒரு காரணத்துக்காகவே இப்போ அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் போய் சேரல அப்படின்ற குற்றச்சாட்டும் அந்த குடும்பத்தார்பா இங்க முன் வச்சிருக்காங்க. ஏன் விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு இழிவான, நீங்க பாகுபாடு பாடக்கூடாது. உங்க கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் அப்படின்ற பாடுபாடு பார்க்க கூடாது. 20 லட்சம் அந்த தாய்க்கு தான் போய் சேரணும். ஏன்னா அந்த குழந்தைய அந்த தாய் தான் என்ன பண்ணியிருந்தாங்க, காப்பாத்திட்டு இருந்தாங்க. தந்தைக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இத அப்பா பன்னீர்செல்வம் மறுத்து இருக்கிறாரா? இல்லவே இல்லை. ஆனா நிர்வாகி, தமிழக வெற்றி கழக நிர்வாகி அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே 20 லட்சத்தை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகம். எந்த அளவுக்கு அரசியல் செய்யறாங்க பாத்தீங்களா தமிழக வெற்றி கழகம். இதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு பெரிய பிளாக் மார்க். என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. 41 பேர் இறந்திருக்கிறாங்க. அந்த குடும்பம் எந்த அளவுக்கு அல்லோல் படம் அப்படின்றத கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருந்தாருன்னா விஜய் அவர்கள் மனசாட்சிப்படி நடந்திருப்பாரு. தன்னுடைய நிர்வாகியோட குழந்தை அவருக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அவர் ஃபைட் பண்றதுனால அந்த தாய்க்கு அந்த போய் பணம் சேரல அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. தமிழக வெற்றி கழக சார்பாகவும் நம்ம நம்ப முடியாது, தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா 39 பேருக்கு அனுப்பிட்டாங்க, 2 பேருக்கு யாருக்கு அனுப்பணும் அப்படின்ற குழப்பம் இருக்கிறதுனால நாங்க அனுப்பல அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க, புசி ஆனந்த் ஒரு வேண்டுகோள் கொடுத்திருக்காரு. எப்பா, தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் யாருமே தீபாவளி கொண்டாடக்கூடாது, 41 பேர் இறந்திருக்காங்க, எல்லாம் துக்கம் அனுசரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
இது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒவ்வொரு நிர்வாகிகளும் சிந்திக்கிறாங்க. எப்பா நீங்க பண்ணிட்டு போயிடுங்க சம்பவம், அதுக்குன்னு நாங்க தீபாவளி குடும்பத்தோட கொண்டாடக்கூடாதா, என் புள்ள பட்டாசு வெடிக்க கூடாதா, என்னையா நியாயம் அப்படின்னு ஒவ்வொரு நிர்வாகிகளும் என்ன பண்றாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா புஷி ஆனந்த் தீபாவளி கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஆயுத பூஜை மட்டும் கொண்டாடலாம். 41 பேரு அங்க இறந்து 2 நாள் கழிச்சு ஆயுத பூஜை என்ன பண்ணலாம், சூப்பரா கொண்டாடலாம். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஏன்னா ஆயுத பூஜை வேற, தீபாவளி வேற. அப்படிதான் புஷி ஆனந்த் என்ன பண்ண. ஏன் அப்ப நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டியதுன்னா, ஏங்க விஜயோட தலைமை அலுவலகத்தை அந்த பஸ்ஸுக்கே பூஜை போட்டாங்க. இந்த போட்டோ வெளியாயிட்டு வைரலா பரவிச்சு. விஜய் அவர்களுக்கு வெக்கம் இல்லையா? 41 பேர் அங்க வந்து என்ன பண்றாங்க, கண்ணீரோட அந்த குடும்பம் வயிற்றுல வாயில அடிச்சுக்குது. ஆனா இந்த பஸ்ஸுக்கு என்ன பண்றாங்க, பூஜை போட்டிருக்காங்க தலைமை அலுவலகத்துல. ஆனா இத வந்து கண்டிச்சு பேசவில்லை. இன்னைக்கு புஷி ஆனந்த் என்ன சொல்றாரு, தீபாவளி கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா நிறைய பேர் கடைபிடிப்பாங்களா அப்படின்றதுதான் பெரிய சந்தேகம். இவ்வளவு ஏன் இவ்வளவு சொல்றாருல, 41 பேர் இறந்திருக்கிறாங்க, தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு. இதே புஷி ஆனந்த் சிபிஐக்கு இந்த வழக்கு போயிருச்சு, விசாரணை அவங்க தான் மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாருல, வெளியே வந்தோம் தலைமை அலுவலகத்துல கேக் வெட்டி கொண்டாடுனாங்க. இந்த ஜாமீன்ல வெளியே வந்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க, இந்த கேஸ் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டி கொண்டாடுனாங்க. இதோட கேவலமான இது அப்ப எங்க போச்சு உங்களுக்கு? ஏன் அப்ப சொல்ல வேண்டியதானே, எப்பா 41 பேர் இறந்திருக்காங்க, எதுக்குப்பா கேக் வெட்டுறீங்க, ஸ்வீட் எடுத்து எதுக்கு கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. கேட்கல. ஏன்னா இவர் என்ன பண்ண, சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும். தமிழக வெற்றி கழகத்துக்கு சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும். அதுக்காகவே தீபாவளி கொண்டாடக்கூடாது அப்படின்ற ஒரு பொய்யான வெளிவேஷம். தமிழக வெற்றி கழகம் வெளி வேஷம் தான் போடுறாங்க. மக்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய வேஷத்தை தோல் உரிச்சு காட்டுவாங்க 2026 சட்டமன்ற தேர்தல. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல. ஆயுத பூஜை கொண்டாடலாம், நாங்க ஜெயிச்சிட்டோம், ஜாமீன்ல வெளியே வந்துட்டோம், கேக் வெட்டி கொண்டாடலாம், ஸ்வீட் எடுத்து கொண்டாடலாம், சிரிச்சுக்கின்னு போட்டோ எடுக்கலாம். ஆனா தீபாவளி மட்டும் கொண்டாடக்கூடாதா? இதுல என்னங்க நியாயம் அப்படின்னு தான் எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க. தமிழக வெற்றி கழகம் வெளிவேஷம் போடுறாங்க, எல்லாம் அரசியல். இந்த 41 பேர் குடும்பத்தை வச்சு எப்படி சிம்பத்தியை கிரியேட் பண்ணி தமிழக வெற்றி கழகம் மீண்டும் ஃபார்முக்கு வரணும் அப்படின்றதுதான் இவங்க எல்லாருமே வெளிவேஷம் போடுறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதனிடையில புஷி ஆனந்த பதவி விட்டு நீக்கணும் அப்படின்ற ஒரு உட்கட்சி பூசலும் இங்க ரொம்ப கோரமா எழும்பி இருக்கு. விஜய்க்கு நிறைய விமர்சனங்கள், கோரிக்கைகள் வந்திருக்கு. புஷி ஆனந்த முதல்ல என்ன பண்ணுங்க, வெளியே அனுப்புங்க. அவர் இருக்கிற வரைக்கும் நீங்க வர முடியாது, தமிழக வெற்றி கழகம் வளரவே வளராது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆயுத பூஜை கொண்டாடினாங்க, அப்ப எதுவுமே கேட்கல. எல்லாரும் ஜாமீன்ல வந்தாங்க, கேக் வெட்டி கொண்டாங்க, இழிச்சுக்கிட்டு போட்டோ பிடிச்சாரு புஷி ஆனந்த். எங்க போச்சு அப்ப நியாயம் உங்களுக்கு? 41 பேர் குடும்பம் எங்க போச்சு, மறந்து போச்சா? இப்ப மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு புஷி ஆனந்துக்கு ஆப்போசிட்டாவே நிறைய பேர் கட்சிக்குள்ள எழும்புறாங்க. விஜய்க்கு கோரிக்கை வச்சிருக்காங்க, கண்டனங்கள் எழுப்பியிருக்காங்க. புஷி ஆனந்த தயவு செய்து நீங்க பொதுச் செயலாளர் பதவியில இருந்து நீக்குங்க. அவர் இருக்கிற வரைக்கும் நீங்களும் வெளியே வர முடியாது, கட்சியும் மேல உயர முடியாது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருக்கிறாங்க. புஷி ஆனந்த் நீக்கணும் அப்படின்ற கோரிக்கை ரொம்ப வலுவாக எழும்பி இருக்கு. உட்கட்சி பூசல் வெடிச்சு சதறி இருக்கு தமிழக வெற்றி கழகத்துல. விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்னு குழம்பி தவிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். தீபாவளி யாருமே கொண்டாடக்கூடாது அப்படின்னு புஷி ஆனந்த் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு அறிக்கை விட்டிருக்காரு. அட் சேம் டைம் புஷி ஆனந்த் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள இருக்கக்கூடாது, அவரை வெளியேற்றணும் அப்படின்னு உட்கட்சி பூசல் வெடிச்சிருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.